மேயர் வந்து உட்கார்ந்திருக்க பல மணி நேரம் ஆகியும் மாமன்ற உறுப்பினர்கள் யாருமே வராததால் கடைசியில் வேறு வழியின்றி பட்ஜெட் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 51 மாமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சேர்ந்த 4 மாமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த விவகாரம் எல்லை மீறி போக திமுக மாமன்ற உறுப்பினர்களே மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டு வந்தனர். ஆனால் கட்சி தலைமை தலையிட்டு மாமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தியது. அதனால் மேயர் சரவணனின் பதவியும் தப்பியது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும் எனவும் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேயர் துணை மேயர் வந்து காத்திருக்க பல மணி நேரமாகியும் மாமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை. வெறும் 4 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் வேறு வழியின்றி போதிய மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு பட்ஜெட் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வந்திருந்த சில மாமன்ற உறுப்பினர்கள் இப்படியே ரத்து செய்து கொண்டே இருந்தால் மக்கள் பிரச்சனை குறித்து எப்போதுதான் பேசுவது என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். திமுக மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் போக்கு மக்கள் பணி நடைபெறாமல் தடைபடும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இதனை திமுக தலைமை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.